அதே கரங்களாலே நம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறார். நல்ல தேவன் பரிசுத்தர். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த நாளிலும் கொஞ்ச நேரம் கருத்துள்ளவர்களாய் தேவனுடைய வசனத்தை கர்த்தர் எனக்கு விட்டு தரணுங்கிற எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிற்போம். இந்த தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. சங்கீத புஸ்தகம் 23வது சங்கீதம் 6வது வசனம். மனப்பாடமா சொல்லுங்க. அந்த வசனம் தானா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். அப்படிதானே? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தொடருமா? நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். எல்லாருக்கும் இந்த ஆசை உண்டு. ஆமே. நன்மையும் கிருபையும் என்ன பண்ணணும்? என்னைய தொடரணும். ஆனா நம்மளை தொடர்றது நாயின் பேய் தான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பின்னாடி தொடர்ந்து அதிகண்டையாய் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை தேவன் ஏற்படுத்த போதுமானவராய் தந்திருக்காங்க. அல்லேலூயா. வருத்தம், வேதனை, கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்விலிருந்து அப்புறப்படுத்த கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். அவருடைய கிரியைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறினா போதும். அவர் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தந்தர்ல கர்த்தர் போதும். ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தொடர வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டாம்? கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கணும். இயேசு உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறாரா? 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 மேய்ப்பராய் இருந்தால் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். செவி கொடுக்கிறோமா? என்னாச்சு? முதல்ல ஜீவனுள்ள நாளெல்லாம் இருந்த சத்தம் கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறாருன்னா கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆடுகள் என்ன பண்ணணும்? சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு சொன்னோடனே செவி கொடுக்கிறோமான்னு கேட்ட உடனே எல்லாமே ஆப்பாய் போச்சு. காரணம் நம்ம என்ன பண்ணல? செவி கொடுக்கல. அப்போ மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு போய் தானே ஆகணும். சரிதானே? மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு என்ன பண்ணணும்? நம்ம போய் தான் ஆகணும். அப்படியே கோளும் தனியும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருப்பாரானால் உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொன்னால் நான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஜனமாய் மாறும். இந்த உலகத்துல அது இந்த கடைசி நாட்களில தேவனை பற்றும் பயம், பரிசுத்தம் திருச்சபைகளிலே இல்லாமல் கடந்து போய் கொண்டிருக்கிறது. தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த மரியாதை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். எப்படி என்று சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் வேதத்திலே ஆபிரகாமை சாராள் டார்லிங் சொல்லி என்ன பண்ணல? கூப்பிடல. செல்லமா செல்லம் சொல்லி என்ன பண்ணல? கூப்பிடல. ஆண்டவனே. ஆமென். தெய்வத்திற்கு ஒப்புமையாக தங்களுடைய கணவரை பார்த்த காலங்கள் மாறி அது எங்கேயாவது போய் ஊர் சுத்திட்டு வரும். மிருகத்தின் நிலைமைக்கு நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய வாழ்வு இன்னைக்கு மாறி இருக்கு. ஆமென்.
இத சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்களோ இல்லையோ, இதை கேட்கறதுக்கு நம்ம வெக்கப்படணும். ஆண்கள், ஆமென். நம்முடைய நடக்கை எப்படிப்பட்டதாய் மாறுகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலங்கள் மாற மாற ஒரு தனி மனிதன் மேல் இருக்கிற மரியாதை குறைந்து 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 கெட்டு போனது போல தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த பக்தியும் பயமும் பரிசுத்தமும் இன்றைக்கு தேவாலயங்களிலே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஆனால் இந்த தேவாலயத்தில் இந்த மிஸ்பாவிலே கடந்து வருகிற ஒவ்வொருவரும் பக்தி குறைவில்லாதவர்களாய், பயம் குறைவில்லாதவர்களாய், உன்னதமான தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஜனமாய் மாற்றப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தை எந்த மனுஷன் நிறைவேற்றுகிறானோ அந்த மனுஷன் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே தங்கி இருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்ட வல்லவர். உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படி தேவனுடைய கரம் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும். அல்லேலூயா. காரணம் என்ன? ஏன் இந்த பக்தி குறைந்து போனது? ஏன் இந்த வைராக்கியம் குறைந்து போனது? ஏன் இந்த பரிசுத்தம் குறைந்து போனது? பார்த்தோம் சொன்னா, நமக்கு முன்பாக இருக்கிறவர்களை நாம் காண்கிற போது, நம்மை வழிநடத்துகிறவர்களை நாம் காண்கிற போது, பெரிய பக்திமான், பரிசுத்தவான், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்து நாம் வழி விலகி போகும்படி இந்த நாளிலே சத்துருவானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆகையினாலே மனுஷனை அல்ல, உண்டாக்கப்பட்டவைகளை அல்ல, உண்டாக்கின தேவனை நோக்கி பார்க்கிற மனுஷன் மாத்திரம்தான் பிழைப்பான். ஆமென். கொள்ளிவாய் சர்ப்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே புகுந்து ஜனங்களை கொள்ளையாய் வாரிக்கொண்டு போகிற போது கர்த்தர் மோசேயின் இடத்தில் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை உயர்த்தி பிடி, இந்த உயர்த்தப்பட்ட இந்த சர்ப்பத்தை பார்க்கிற மனுஷன் பிழைப்பான். ஆமென். ஏன் சர்ப்பத்தை உண்டு பண்ண சொன்னார்? அழிவு எதனால் வந்தது? சர்ப்பத்தினால் வந்தது என்பதை இந்த பூமியிலே இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆமென். ஏவாளை சர்ப்பம் ஏமாற்றினது, அந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. மனுஷன் ஏமாந்தான், நடுவிலே உயர்த்தப்பட்ட சிலுவையிலே தொங்கின இயேசுவை பார்க்கிற மனுஷன் பிழைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு நாம் பிழைக்கிறவர்களாய் தேவ சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோமே, நம்முடைய தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறார், நம்முடைய வருத்தத்தை மாற்ற விரும்புகிறார், நமக்கு நன்மையை தந்தரல கர்த்தர் விரும்புகிறார். தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை அலங்கரிக்க கர்த்தர் விரும்புகிறார். அந்த தேவனுடைய திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்க நீங்க ஆயத்தமாவீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற காரியம், 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே ஒரு சம்பவம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். என்ன சம்பவம்? 16ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம். உம்ரி குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன் இருந்த எல்லாரையும் பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன் இருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். இந்த 16வது அதிகாரம் துவக்கம் முதல் வாசித்து பார்த்தோமானால் அநேக ராஜாக்கள் வந்து போகிறார்கள். இந்த ராஜாக்களுடைய காலங்களிலே நடந்தது கேட்டா எந்த மனுஷனும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கவே இல்லை. ஆமென். தேவனுக்கு பிரியமாய் நடக்கவே இல்லை. அந்த யெரொபெயாமின் பாவத்தை, விக்கிரகத்தை தொழுது கொள்வதிலே அதி தீவிரமாய் மனிதர்கள் காணப்பட்டார்கள்.
ராஜாக்கள் காணப்பட்டார்கள். விக்கிரகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அதிகமாக இருந்தது. தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இல்லாமல் போனது. அந்த எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் இந்த ஆகாப் இன்னும் மோசமானவனாக தன்னுடைய வாழ்வை அவன் மாற்றிக்கொண்டான். 31, 32, 33 வாசிங்க. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது கொஞ்ச காரியம் என்று அவனுக்கு சின்ன காரியமா தோணுச்சு. போல் அவன் சீதோனின் ராஜாவாகிய எர்பகாலின் குமார்த்தி எசபேலை விவாகம் பண்ணதும் அல்லாமல் அவன் போய் பாகாலை சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவில் கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். என்ன எழுதியிருக்கு? ஆகாப் ராஜா யெரொபெயாமின் பாவம் அவனுக்கு சின்னதா இருந்துச்சு, அதை காட்டிலும் கொடுமையுள்ளவனாக விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனுஷனாக அவன் மாறினான். மாறினவன் மட்டுமல்லாமல் அந்நிய ஜனத்தின் பாகாலுடைய குமாரத்தியை திருமணம் பண்ணினார். திருமணம் பண்ணினதுமல்லாமல் அந்த விக்கிரகங்களை சேவித்து பணிந்து கொண்டார். பணிந்து கொண்டது மட்டுமல்லாமல் என்ன இருக்கு? பலிபீடத்தை எடுப்பித்து பலிபீடத்தை உண்டாக்கி விக்கிரக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களை எல்லாம் செய்ததை பார்க்கிறோம் அதிகமாய் செய்து வந்தார். அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் பரிசுத்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை சீர்படுத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து ஆமென் நம்முடைய காரியங்களை அவர் ஆரப் பண்ணுகிற தேவன். அவருடைய தழும்புகளால் இந்த நாளிலே சுகமாகும்படி தேவன் நமக்கு தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்த கர்த்தர் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த ராஜா தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்ததின் விளைவு என்ன? தேவனுடைய கோபம் வந்துருச்சு. என்ன செஞ்சா? விக்கிரகத்தை வணங்கும்படி ஜனங்களை வழிநடத்தினார். இவன் அந்நிய ஜனத்தோட பிணைக்கப்பட்டான். பாகாலுடைய குமாரத்தி யேசபேலை திருமணம் பண்ணினான். விக்கிரகங்களுக்கு முன்பாக சேவித்து அதை பணிந்து பலிபீடத்தை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை எல்லாம் உண்டு பண்ணி எல்லா ராஜாக்களை காட்டிலும் கொடுமையானதை செய்தான். இது தேவனுக்கு அறவே பிடிக்கவே இல்லை. என்ன நடந்தது? எழுதப்பட்டிருக்கிறது, என் ஆண்டவருடைய கோபம் வெளிப்பட்டது. 17ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எலியாவை கொண்டு ஆமென் எலியாவை கொண்டு தேவன் என்ன பண்ணினார்? வானத்தை அடைத்தார். தேசத்திலே பஞ்சம் உண்டானது. ஒரு மனுஷனுடைய மீறுதல் ஒட்டுமொத்த ஜனத்தினுடைய வேதனையாக மாறி போனது. தண்ணீர் இல்லாமல் 3 வருஷம் 6 மாதங்கள் ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மிருக ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் இல்லை. கர்த்தருடைய ஜனத்துக்கு கர்த்தர் தம்முடைய தாசனுக்கு போதுமானவராக இருந்தார். இந்த தேவனை இந்த தாசனை ஏற்றுக்கொள்கிற அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் போதுமானவராக இருந்தார். அந்த குடும்பத்தை போஷிக்க வல்லவராக இருந்தார். அந்த குடும்பத்திலே மரித்து போனவனை மறுபடியும் உயிரோடு எழுப்ப தேவன் வல்லமையுள்ளவராக இருந்தார்.
எலியாவின் மேல் இந்த ஆகாப் ராஜாவுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. இந்த எலியா சொன்னதுனாலதானே வானம் அடைபட்டது. எலியா சொன்னதினாலே வானம் அடைபடவில்லை. தேவனுக்கு விரோதமான காரியம் இந்த ராஜாவின் இடத்திலிருந்து வெளிப்பட்டதுனால தேவனுடைய கோபம் வெளிப்பட்டது. ஆமென். நம்முடைய இந்த நாளிலும் நம்முடைய வாழ்விலே இருக்கிற குறைகள் நிறைவாக்கப்படாமல் இருக்கிறது. நாம் இன்னும் சம்பூர்ணம் அடையாமல் இருக்கிறோம். நம்முடைய வேதனைகள் மாறாமல் இருக்கிறது. நம்முடைய வருத்தங்கள் மாறாமல் இருக்கிறது. நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படாமல் இருக்கிறது. காரணம் வேறு யாரோ அல்ல. வேறு யாரோ சாபம் சொல்லிட்டாங்க, சாபம் விட்டுட்டாங்க, எனக்கு என்னை சபிச்சிட்டாங்க. என் ஆண்டவர் எனக்கு விரோதமாக இருக்கிறார், என் ஆண்டவர் என்னை மறந்தார், என் ஆண்டவர் என்னை வெறுத்தார் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நிறுத்திவிட்டு நான் என்ன குற்றம் செய்தேன், என்னிடத்தில் என்ன மீறுதல் இருக்கிறது, என்னிடத்தில் என்ன சரி செய்ய வேண்டும் என்பதை தேவனிடத்தில் கேட்டு நிவர்த்தி பண்ணிக் கொள்ளக்கூடிய காரியங்களை நம்முடைய தேவன் இன்றைக்கு உணர்த்த கர்த்தர் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் விக்கிரகத்திற்கு தேவன் இடம் கொடுப்பது இல்லை. எந்த பாவமும் மன்னிக்கப்படும். விக்கிரகத்துக்கு முன்பாக போய் நிற்கிற போது அது ஒரு நாளும் மன்னிக்கப்படாது. நம்ம யாரும் போய் விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் என்ன பண்ண போறது கிடையாது, நிக்க போறது. ஆனால் அந்த விக்கிரகத்திற்கு பதிலாக எதை முன்னிலைப்படுத்துகிறோம், எதை முதன்மைப்படுத்துகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆமென். நாள்ல ஒரு தம்பியை பார்க்கும்போது வேறு விதமா இருந்த ஒரு சகோதரன், அன்னைக்கு பார்க்கும்போது வித்தியாசம். என்ன கேட்டா, என் பிறந்த நாளைக்கு என் மனைவி வாங்கி கொடுத்தா நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். மனைவியை பிரியப்படுத்துவதற்காக அவர்கள் வாங்கி கொடுக்கிற எல்லாவற்றையும் அணிந்து கொள்ளலாம் என்று வேதம் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. மனைவியை சந்தோஷப்படுத்துங்கள், தேவனுக்கு பிரியமாயிருங்கள். கணவனை சந்தோஷப்படுத்துங்கள், தேவனுக்கு பிரியமாயிருங்கள். ஆமென். உங்கள் பிரியம் கர்த்தர் மேல் வைக்கப்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் இதை அங்கீகரிக்கிறது இல்லை. என் ஆண்டவர் இந்த ஆபரணங்களை கர்த்தர் வெறுக்கிறார். இது எதுக்கு சொல்லிக்கிட்டு எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம என்ன பண்ண போறது கிடையாது, கேட்க போறது கிடையாது. அதனால சொல்லாம நிறைய பேருக்கு அது வேதனையா இருக்கு, வருத்தமா இருக்கு. சொல்லாம நீ சொல்லு, நீ சொல்லு. ஏன்? ஜனத்தினுடைய சிறையிருப்பு மாற வேணாம். என் ஜனத்தை நான் விடுவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்க பைபிள்ல போட்டிருக்கு ஆபரணங்களை அணிந்து கொள்ளக்கூடாது? எங்க போட்டிருக்கு? நீங்க கேட்கிறாங்க. அன்னைக்கு ஆபிரகாம், மோசே முதற்கொண்டு கடைசி வரைக்கும் என் தேவன் இதை குறித்த எச்சரிப்பை தேவன் தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்பதற்கான உணர்வு நமக்குள்ள இல்லை. தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 20-21 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பொன்னு, வெள்ளி, மண்ணு, மரம் ஒரு வீட்டுல இருக்கு. சில காரியங்கள் கனத்திற்குரியது, சிலது கனவீனியத்திற்கு உள்ளது. உதாரணமாக ஒரு மண்பானை எடுத்துட்டோம்னு சொன்னா அது வீட்டுக்குள்ள இருந்தா அது கனத்திற்குரியது. ரோட்ல கொண்டு போய் உடைக்க, சுடுகாட்டை கொண்டு போய் உடைக்க அது பயன்பட்டால் அது கனவீனத்திற்கு உரியது. ஆமென். வாசிங்க வசனத்தை. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20 ஒரு பெரிய வீட்டிலே 20வது வசனம் தானே? ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும், ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல், வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு.
மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சிலது கனவினத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவன். ஒருவன் இவைகளை உங்க பைபிள்ல என்ன இருக்கு? ஆமென். எவைகளை நீங்க தான் சொல்லணும். எவைகளை பைபிள் வச்சிருக்கிற அத்தனை பேர் சொல்லுங்க. யாருக்கு பைபிள் இல்ல? பைபிள் யார்கிட்ட இல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கொண்டு வந்திருக்கீங்களா? அப்ப தூக்கி காட்டுங்க. வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் இல்லாத ஆளு நன்றி. உங்க பைபிள்ல என்ன போட்டிருக்கு? என்னதை விட்டுறணும்? எதை விடணும்? வெள்ளி, மரம், மண்ணு இவைகளை விட்டு சுத்திகரிக்கணும். இதை சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது? சுத்திகரிக்க முடியாது. இதை தன்னிடத்தில் வைத்துக் கொள்வதனாலே என்ன உண்டாகாது? சுத்தம் உண்டாகாது. என் தேவன் உங்களை சுத்திகரிக்க வேண்டுமானால் விக்கிரகம் உங்களை விட்டு அகன்று போக வேண்டாம். ஆமென். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்னது? எந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு? உபாகம புஸ்தகம் எத்தனாவது அதிகாரம்? அந்த 7வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. பின்பக்கம் திருப்பிக்கங்க. 25 26 26 வசனம் இருக்காதுல்ல? 25 26 வசனம். தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய். அல்லாஹ் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய். நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு அதான் சொன்னாரு, இப்பவும் அதுதான் தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமல். ஆமென். இந்த டிசைன் நல்லா இருக்கு. இது பார்க்க அழகா இருக்கு. இதை இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானது. யாருக்கு அருவருப்பு? தேவனுக்கு அருவருப்பு. ஆனால் நமக்கு அதிக ஸ்நேகம் உள்ளது. ஆமென். அதிக ஆசை உள்ளது, அதிக ஈர்ப்பு உள்ளது. உன் தேவனாகிய கர்த்தருக்கு அது அருவருப்பானது. அவைகளைப் போல அவைகள் என்ன ஆச்சு? இல்ல அவைகள் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு? அக்கினியினால் சுட்டரிக்கணும். அப்போ அதே மாதிரி நீயும் சுட்டரிக்கப்படாதபடிக்கு, அதே மாதிரி நீயும் எரிஞ்சு போகாதபடிக்கு, அதே போல அக்கினியிலே நீ தள்ளப்படாதபடிக்கு அருவருப்பானதை வீட்டுக்குள்ள என்ன பண்ணாத? அதை கொண்டு போகாத. ஆமென். ஆமென். முதல்ல சொல்லியிருந்தா அது ஆமென் ஒர்க் அவுட். ரெண்டாவது சொன்னா அதுக்கு அந்த மதிப்பு இல்லை. வீட்டுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? கொண்டு போகாத. அதை எப்படி சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்கு உள்ளானது. அப்ப நம்முடைய தேவனுடைய நோக்கம் என்ன? சாபம் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சாபத்திற்கு உள்ளானது. நிறைய பேர் நிறைய படிச்ச வேதத்தை கரைத்து குடித்த மேதாவிகள் அநேகர் கேட்கிற காரியம், விக்கிரகத்துக்கு உள்ளது தானே, விக்கிரகத்தை எரிச்சாச்சுங்க. விக்கிரகத்தை எரிச்சாச்சுல,
விக்கிரகத்தை எரிச்சாச்சுல, விக்கிரகத்துக்கு முன்னாடி நம்ம போறது கிடையாதுல்ல, விக்கிரகத்துக்கு போய் முன்னாடி பணிஞ்சு குனிய போறது கிடையாது. அது சீ எனக்கு தேவை இல்ல, இதுல ஜீவன் இல்ல. நாசி இருந்தும் இது முகராது, கை இருந்தும் வேலை செய்யாது, கால் இருந்தும் நடக்காது, வாய் இருந்தும் இது பேசாது, காது இருந்தும் கேட்காதுன்னு எனக்கு தெரியும். ஆமே, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இனிமேல் அது ஒரு பொருட்கள், அது அருவருக்கப்படத்தக்கது, வெறுத்தாச்சு, எரிச்சாச்சு. ஆனால் அதனுடையது, அதனோட சேர்ந்தது. ஆரோன் சொன்ன வார்த்தை எல்லாரிடத்திலும் வாங்கி நெருப்புல போட்டு அது கண்டுபிடியா உண்டாயிருச்சு. இது என்னது? இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது. ஆரோன் சொல்லி கொடுத்தது, அன்னைக்கு உண்டாக்குனது, இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை சீர்படுத்துகிற தேவன் நம்மை விரும்புகிறார். நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன் நம்மை விரும்புகிறவராய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். என் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஆகாப் செஞ்ச பாவம் விக்கிரகம். விக்கிரகம், இந்த விக்கிரகம் நமக்குள்ளே பயங்கரமாய் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நகை என்கிற விக்கிரகம், ஆடம்பரம் என்கிற விக்கிரகம், இன்னும் சொல்ல போனா தேவனுக்கு கொடுக்க முடியாதபடி மற்ற காரியங்களுக்கு, உலக காரியங்களுக்கு மனுஷனுக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் என்கிற விக்கிரகம் நமக்குள்ளே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இது நிமித்தம் ஆசீர்வாதம் வராது, நன்மை வராது, சாபம் தொடரும். நாம் சாபத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கல. நம்முடைய தேவன் நம்மை அழைத்ததின் நோக்கம் சுதந்திரவாளிகளாய் விற்றிருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. 3 வருஷம் 6 மாதம் பஞ்சம், கொடுமை. இந்த கொடுமையினாலே ஜனங்கள் தவித்தார்கள், ராஜ்யம் தவித்தது. கர்த்தர் சொல்கிறார், மழை பெய்யாதபடி நான் சொல்லுற வரைக்கும் மழை பெய்யக்கூடாது, பெய்யாது அப்படின்னு கர்த்தர் சொன்னார். சொல்லியாச்சு. எலியா கிட்ட கர்த்தர் சொல்றார், நீ போய் ஒளிஞ்சுக்கோ. இந்த எலியாவை தேடி எல்லா நாடுகளிலும் ராஜ்யங்களிலும் தேடுறாங்க. போய் தேவன் ஒழிச்சு வச்சத யாராலையும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நீங்க தொடர்ந்து அதில் வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓபதியாவை பார்த்த போது, நான் ராஜாவை பார்க்கணும், எலியா பார்க்கணும்னு சொன்னாருன்னு சொல்லு. எங்க எல்லா தேசத்திலும் என்ன பண்ணியாச்சு, உண்மை குறித்து தேடியாச்சு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, எங்க தேசத்துல இல்ல, எங்க ஊர்ல இல்லன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாங்க, சத்தியம் பண்ணாங்க, எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நான் போய் எலியாவை நான் கண்டேன் என்று சொன்னால், அதுக்கு பிறகு என் ஆண்டவர் என்ன பண்ணுவார், திடீர்னு எங்கேயாவது என்ன பண்ணிடுவாரு, எடுத்து கொண்டு போயிடுவாரு. நான் திரும்பி வந்து பார்க்கும்போது இல்லைன்னு சொன்னா நான் சாகரத்துக்காக இல்லை, என் தேவன் பார்க்க சொன்னார். ஆமென். அதுல இவன் போய் ராஜாவின் இடத்துல சொன்ன, ஓபதியா போய் சொல்லுகிற போது அதுல எழுதி இருக்க பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நான் தான் நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறேன். 17வது வசனம், 18ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகாப் எலியாவை கண்டபோது அவனை நோக்கி இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா அப்படின்னு யார பார்த்து, இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் யார பார்த்து கேட்கிறான், கர்த்தருடைய மனுஷனை பார்த்து. இப்போ மறுபடியும் கர்த்தருடைய மனுஷன் சொல்ற வார்த்தை, அதற்கு அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. உன் தேசத்துல பஞ்சம் வந்திருக்குது, உன் தேசத்துல ஆசீர்வாதம் இல்லாம இருக்குது, உன் தேசத்துல மழை இல்லாம இருக்குது, இதுக்கு நான் காரணம் இல்ல. இந்த கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, நீதான். நீதான் கலங்க பண்ணினவன். காரணம் என்ன எழுதியிருக்கு, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய
தகப்பன் வீட்டாருமே. நான் விக்கிரகத்தை தேடி நான் என்ன பண்ணல, நான் போகல. பாகாலுடைய மகளை நான் என்ன பண்ணல, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரல. அந்த விக்கிரகங்களை நான் சேவிக்கல, அதை நான் படிந்து கொள்ளல, அதுக்கு வழிபீடத்தை ஏற்படுத்தல, விக்கிரக தோப்புகளை நான் உண்டாக்கல. எல்லா காரியத்தை செஞ்சது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும். உன் சந்ததிகள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறது, நான் அல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வு மாற வேண்டுமானால் பரம்பரையாய் செய்து வருகிற காரியங்களை விட்டு தேவனிடத்தில் சேருகிற எண்ணம் உங்களுக்கு இந்த நாளில் சொந்தமாகுமானால், என் ஆண்டவர் தேசத்திற்கு சேமத்தை அந்த நாளில் தந்தது போல உங்கள் குடும்பத்துக்கு சேமத்தை கர்த்தர் தந்தல்ல வல்லவராய் இருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை கட்டளை கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் நடக்காதது இனிமேல் நடைபெறும். இதுவரைக்கும் ஜெயத்தை காணாத நீங்கள் ஜெயத்தை கண்டுகொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்ட கடந்து வருகிறார். செய்ய வேண்டியது ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. இப்போ என்ன செய்ய? கர்மேல் பர்வதத்துல பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்காங்கல்ல, சாப்பிடுற டிக்கெட் ஒரு 400 பேர் இருக்கு. ஆமென். எல்லாத்தையும் கர்மேல் பர்வதத்தில் என்ன பண்ண, வர சொல்லு. இஸ்ரவேல் ஜனங்களை வர சொல்லு. ஏன் எதுக்குன்னு என்ன பண்ணல, கேட்கல. பயம் வந்துருச்சு. யார் மேல? கர்த்தர் மேல. நம்முடைய தேவன் நம்முடைய குறைகளை சுட்டி காட்டும் போது நமக்கு என்ன வரணும்? பயம் வரணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் நமக்கு வரணும். ஆமென். வந்துச்சு. எல்லாரையும் கூட்டினார். கர்த்தருடைய மனுஷனாகிய எலியா ஜனங்களிடத்தில் கேட்கிற காரியம் 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். ஜனங்கள் எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. ஆமென். ஏன் கேட்டா, தேவனுடைய அதிசயம் சொன்னா என்னன்னே இந்த இப்போ இருக்கிற ஜனத்திற்கு என்ன பண்ணல, தெரியல. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர் சொல்றாங்க. செங்கடலை அவர் பிளந்தார், யோர்தானை பிரித்தார், இட்டாந்தரையில நடந்து வந்தார்கள். தண்ணீர் மதில் போல சுவர் போல நின்றது. பார்வோனுடைய சேனை அத்தனையும் மடங்கடிக்கப்பட்டது. இதை பார்த்த ஒருத்தர் கூட இப்ப இல்ல. தேவனுடைய கிரியையை மறந்தார்கள். தேவனுடைய கிரியை இந்த நாளிலே பூமியிலே வெளிப்படவில்லை, தேவாலயங்களிலே வெளிப்படவில்லை, தேவனுடைய மகிமை வெளிப்படல, தேவனுடைய கிரியை வெளிப்படல. காரணம் என்ன? தேவனை இங்கே அழைப்பதற்கு ஒருவரும் இல்லை. மனுஷனுடைய சடங்காச்சாரங்களை நிறைவேற்றுவதற்கும் கடமைக்காக தேவ சமூகத்திற்கு வருவது இன்றைய தேவாலயமாக மாறி போனது இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே வரும்போது ஒவ்வொரு மனுஷனும் தன்னை மாற்றுகிற மனுஷனாய் கடந்து வர வேணும். ஆமென். ஜனங்கள் எதுவுமே பேசல, அமைதியா இருந்தார்கள். 2 காளைகளை கொண்டு வாங்க. 450 + 400. ஆமென். 850 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணட்டும்? காளைகளை வெட்டி பலி செலுத்தட்டும். நான் ஒருவன் மாத்திரம் தான். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் ஒருவன் மாத்திரம் தான் இங்கே நிற்கிறேன். நானும் காளையை வெட்டி பலி செலுத்துகிறேன். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி யார் பலியை பட்சிக்கிறதோ அந்த தேவனே தேவன். ஆமென். ஜனங்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொன்னாங்க? நெருப்பு போடாமல் விறகுகள் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகள் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை, தேவனுடைய கிரியையை காணும்படி ஜனங்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
காலையை வெட்டினாங்க, சந்தா வெட்டி விறகுகள் மேல வைத்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க. மத்தியானம் ஆயிருச்சு, கூப்பிடுறாங்க. கர்த்தருடைய மனுஷன் கிண்டல் பண்றாரு. என்னன்னா, உங்க தேவன் தூங்கிட்டு இருப்பாரு, ஏதாவது வேலையா போயிருப்பாரு, வேற ஏதாவது தியானத்துல இருப்பாரு. நல்லா கூப்பிடுங்க, நல்லா சத்தமா கூப்பிடுங்க, அவர் கேட்கட்டும், எந்திரிக்கட்டும். சரீரத்தை கீறி கொண்டார்கள். ரத்தம் வழிந்தோட விக்கிரகத்தை கூப்பிட்டு 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 ஓஞ்சி போனாங்க. அந்திபடி செலுத்தும் நேரம் வந்தது, சாயங்கால நேரம் வந்தது. போதும், இதற்கு மேல் உங்களுக்கு இனிமேல் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட மாட்டாது. என்ன நடக்க போகிறது? நான் பலி செலுத்தணும். ஏற்கனவே இந்த ஆகாப் ராஜா தேவனுடைய கர்மேல் பர்வதத்தில் இருந்த பலிபீடத்தை இடித்து போட்டார். இந்த பலிபீடத்தை ஏன் வேற ஒரு இடத்துல புதுசா கட்டிக்குவோம்? அப்படி இல்லை. இந்த பலிபீடத்தை செப்பனிட்டு இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு தகுந்தாற் போல 12 கற்களை எடுத்து குறைகளை நிவர்த்தி பண்ணி விறகுகளை அடுக்கி காலையை சந்து சந்தாய் வெட்டி மேல வச்சுட்டு ஜனங்களை கூப்பிட்டார். சுத்தி வாய்க்கால் வெட்டப்பட்டது. இந்த 4 குடமா என்ன பண்ணுங்க, 4 குடம் தண்ணியை ஊத்துங்க, ஊத்தியாச்சு. 2வது தடவை ஊத்துங்க, ஊத்தியாச்சு. 3வது தடவை ஊத்துங்க, ஊத்தியாச்சு. பலிபீடத்தில இருந்து தண்ணி எல்லா பக்கமும் ஓடினது. வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்பப்பட்டது. கர்த்தருடைய மனுஷன் சொல்லுகிற வார்த்தை. நேரத்திலே எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் நானா செய்யல, உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. இறைச்சியை, விறகை, கல்லை, சுற்றி இருக்கிற தண்ணீரை முற்றிலும் பட்சித்து போட்டது. ஜனங்கள் கூக்குரல் இடுகிறார்கள். இதுவரைக்கும் தேவனுடைய கிரியை காணாத ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். நம்மளுக்கு கர்த்தருக்கு வர மாட்டேங்குதுல்ல, நமக்கு வர மாட்டேங்குதுல்ல. ஏன் கேட்டா நம்ம இன்னும் அதை பார்க்கல. அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய கிரியையை நம்ம என்ன பண்ணணும்? காலையில 6 மணிக்கு வெளியில போனேன், மழை தூரிக்கிட்டே இருந்துச்சு. சூரிய வெளிச்சமே இல்லை. 7 மணி ஆச்சு, அப்படியே தான் இருக்கு. வெளிச்சம் வரல, மழை தூரிக்கிட்டே இருக்கு. தேவாலயத்தை சுத்தம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயாச்சு, குளிச்சு கிளம்பியாச்சு. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, எப்படி போவீங்க? உண்மையே பேச, எனக்கு முன்னே போகிறவர் ஒருவர் இருக்கிறார். தான் சொன்னார், எனக்கு முன்னே போகிறவர் ஒருவர். அங்க இருந்து மறுபடியும் கிளம்பி இங்க வர்ற வரைக்கும் மழை தூரிக்கிட்டு இருக்கு, வண்டியெல்லாம் நனைஞ்சிருக்கு, ஈரமா இருக்கு. இங்க இருந்து போகும்போது ஒரு துளி கூட படாமல் பத்திரமாய் கத்து கொண்டு போய் சேர்த்தார். அங்க போய் நின்ன உடனே மழை பெய்யுது, முடிகிற வரைக்கும் மழை பெய்யுது, ஜோம் பண்ணும் போது மழை பெய்யுது, வெளியில வரும்போது மழை இல்லை. இங்க வந்து சேருகிற வரைக்கும் மழை இல்லை. வந்து வண்டியில இருந்து இறங்கி பைபிள் எடுக்கிறேன், மறுபடியும் தூர ஆரம்பிச்சு. என் தேவனுடைய கிரியை எனக்கு தெரியும். நம்ம சும்மா பாட்டு பாடுறோம். என்ன பாட்டு பாடுறோம்? நீ கூட ஒரு பாட்டு பாடுனே, ஸ்தோத்திரம் 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 நல்லவா.
நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த 2வது சரணம், உம்முடைய கோலுந்தடியும் என்னை தேற்றிடும், உம்முடைய நேசகரம் என்னை அணைத்திடும், உமது காருண்யம் என்னை காத்திடும், உம் சமூகம். எத்தனை பேர் கூட கொண்டு வந்துருக்கீங்க? கூட கொண்டு வந்துருவாங்க. ஏன் நனைஞ்சிருவான்? நனைஞ்சிட்டா மழையில் நனைஞ்சா மட்டும் தான் காய்ச்சல் வருமா? மழையில் நனைஞ்சா மட்டும் தான் காய்ச்சல் வருமா? இவ்வளவு நாள் மழையில் நனைஞ்சவங்களுக்கு காய்ச்சல் வந்துட்டு இருக்கு. காய்ச்சல் இப்போ இருக்கு. மழையில் நனைஞ்ச காய்ச்சல் இருக்கு. காய்ச்சல் வந்துச்சுல. ஆமே. உங்கள் நம்பிக்கை கிறிஸ்துவாக மாற வேண்டும். உங்களுக்கு முன்னாடி மழை பெய்யும், உங்களுக்கு பின்னாடியும் மழை பெய்யும். நம்ம நனையாம கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்போம். அல்லேலூயா. யார்? அவர் சொல்ல வல்லவர். அவரால் தான் மழையே வருது. அவருடைய பிள்ளையை நனைய விட்டுருவார் அவரு. ஆமென். என்னை காப்பாற்றின தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் உங்களை காப்பாற்ற கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். என் தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தேவன் என்பதை நீங்க நம்புங்க. இப்ப நான் சொல்லுவேன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் சொல்லலாம்ல. ஆமென். எல்லா தீங்குக்கும் விலைக்கும் விட்டுக் கொள்கிற நல்ல தேவன் சொன்னாங்க. கர்த்தரே தேவன் தேவன் சொன்னீங்கல்ல. இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் கூட என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு போனாங்க. ஆத்தங்கரையில் எல்லாத்தையும் வெட்டி கொண்டுட்டாங்க. திரும்பி வந்து கர்த்தருடைய மனுஷன் சொல்லுகிற வார்த்தை, ஆகாப் ராஜாவே சீக்கிரம் போ, போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் எனக்கு கேட்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தின் வறுமை மாறணும், தரித்திரம் மாறணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நான் இருக்கணும். இந்த உலகத்தில் என் தேவன் என்னை வேதனை 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 வேதனைக்காக தான் வச்சிருக்கிறாரா? இல்லை. என் ஆண்டவர் உங்களை ஜெயமாய் வாழப்படும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மீறுதலும் நம்முடைய அக்கிரமம் நம்முடைய பாவம் தான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு பெரும் தடையாய் நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம், தேவ சமூகத்துல நீங்க வந்துருங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்துல வந்தாச்சு, என்ன பண்றது? ஒப்பு கொடுங்க. மறுபேச்சு பேசக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும். கர்மேல் பருவத்துல குடிச்சங்க, 809 பேரை நீ கொண்டு போடலாமா? இது சாத்தி, இது நல்லதா? வேண்டாம், பாவம் விட்டுருங்க அப்படின்னு யார் சொல்லல? யார் சொல்லல? ராஜா சொல்லல. இந்த வேதனைக்கு காரணம் என்ன? என் குடும்பத்தின் ஆசீர்வாதம் இல்லாததற்கு காரணம் என்ன? என் குடும்பத்தின் வறுமைக்கு காரணம் என்ன? என் தரித்திரத்துக்கு காரணம் என்ன? என் குடும்பத்தில் வர வியாதிக்கு காரணம் என்ன? நம்மதான். நம்ம தேவனிடத்திலே கேட்டு இரக்கங்களை பெற்றுக் கொள்ள வேணும். என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்றாரு? செப்பனிடு. ஆமென். பலிபீடம் இருக்குவாரு, அந்த பலிபீடத்தை என்ன பண்ணணும்? செப்பனிடணும். நம்ம சரி செய்யணும். நான் தேவனை தேடுகிற விதம் சரி செய்யப்பட வேணும். தேவனை பார்க்கிற விதம் சரி செய்யப்பட வேணும். வந்துட்டோம், உங்க வணக்கம் போட்டாச்சு, அப்படியே சோத்திரம் 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 ஆமேன் ஆமேன் போட்டாச்சு போயிடுவோம். இல்ல, எல்லாம் மாறணும். கடமைக்காக கட்டாயத்திற்காக எல்லாவற்றையும் ஓரந்தளிருங்க. மனப்பூர்வமாய் தேவனை நோக்கி பார்க்கிற உணர்வு உங்களுக்குள்ளிருந்து புறப்பட வேணும். என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். எனக்கு இந்த நாளிலே ஜீவனை தந்தவர் ஒருவர் இருக்கிறார். நான் சாப்பிடுற சாப்பாட்டினால அல்ல, என் பலத்தினால அல்ல, என் பராக்கிரமத்தினால அல்ல, என் திறமையினால அல்ல, என்னை உண்டாக்கின தேவனை ஆசீர்வதிக்கும்படியா இந்த பூமியில தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியா என் ஆண்டவரை நிறைவேற்றி வைத்திருக்கிறார். இந்த நாளிலே உங்களுடைய கிருபை என்னை நடத்தட்டும், உங்களுடைய அபிஷேகம் என்னை மூடட்டும், உங்களுடைய வல்லமையினால் என்னை நிறைத்தரணும். தேவ ஆவியானவர் முற்றிலுமாய் ஆளுகை செய்யும் என்று கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கிற எண்ணம் செப்பனிடணும். ஆரத்துல 6 நாள் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், உலகத்தோடு உலகமா இருந்தோம், அழுக்கு ஒட்டுனுச்சு, கரை ஒட்டுனுச்சு, பாவம் ஒட்டுனுச்சு. இதை சுத்தம் பண்ணுகிற இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. காளையை வெட்டி வச்சாச்சுங்க, விறகடிக்காச்சு, காளையை வெட்டியாச்சு. ஏன் தண்ணி ஊத்தணும்?
ஏன் தண்ணி ஊத்தணும்? அது எப்படியோ ஒரு நெருப்பு புரிந்து பத்திக்கிச்சு, எப்படியோ ஒரு நெருப்பு பட்டு அது எரிஞ்சிச்சு அப்படின்னு யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. நம்ம வேலைக்கு போறதுனாலதான் ஆசீர்வாதம் வந்துச்சு, நான் சம்பாதிக்கிறதுனாலதான் என் வர்மம் மாறுனுச்சு, நான் பிரயாசப்படுறதுனாலதான் என் கடன் அடைஞ்சிச்சு. இல்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க கண்டுகொள்ளும்படி, இந்த உலகம் கண்டுகொள்ளும்படி கர்த்தர் உங்களை உயர்த்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். என் ஆண்டவர் சும்மா சொல்லல, உங்களுக்கு சாபம் நம்ம இடத்திலே இருக்கக்கூடாது. சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவரிடத்திலே சாபம் இருக்கக்கூடாது. சாபத்தை புறம்பே தள்ளுங்க. என் ஆண்டவருடைய கரம் நடத்தும். என்ன நடந்துச்சு? அக்கினி இறங்கி வந்தது, தேவன் இறங்கி வந்தார். எங்கே சுத்தம் இருக்கிறதோ கர்த்தர் அங்கே இறங்கி வருகிறவர். ஆமென். நம்முடைய தேவன் இறங்கி வருகிறவர். இறங்கி வந்தார், பலியை அங்கீகரித்தார். இன்னும் மழை வரல, நல்லா கவனிங்க. இன்னும் தேசத்துக்கு சேமம் வரல. 3 வருஷத்துல 17ஆம் அதிகாரம் 1வது வசனம், 18வது அதிகாரம் 1வது வசனம், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 17ஆம் அதிகாரத்துல வானத்தை அடைக்கப்பட்டது. 18வது அதிகாரம் 1வது வசனத்துல எத்தனை வருஷம் ஆச்சுன்னு போட்டிருக்கு? 3 வருஷம் ஆயிருக்கு. யாக்கோபின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 17, 18 நினைக்கிறேன், 3 வருஷம் 6 மாசம். நம்மை போல பாடுள்ள மனுஷன் ஏய்யா கருத்தாய் ஜெபம் பண்ணினார். ஆமென். எல்லாரும் கண்டுபிடிச்சீங்களா? யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனமா 18? எத்தனை வசனம்? 17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் 3.5 வருஷங்கள் மழை பெய்யாமல். அப்போ 3 வருஷத்துல அதாவது ஆகாப்புடைய வேலைக்காரனாகிய ஒபதியாவை பார்த்து பேசுறாங்க. 6 மாசம் ஆயிருக்கு. நல்லா கவனிங்க, 6 மாசம் ஆயிருக்கு தேசத்திலே மழையை கொண்டு வர. நல்லா தெரிஞ்சுக்கணும், பலி அங்கீகரிக்கப்பட்டது. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகுதான் பெருமழையின் இறைச்சல் சத்தம் கேட்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆமென் நன்மையும் 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 ஆமென் நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும்னு சொன்னா, அந்த ஆகாப் மாதிரி இல்லாம, ஆமென், விக்கிரகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம, யெரொபெயாமின் பாவத்திற்கு உடன்படாமல், விக்கிரகத்தை வெறுத்து, ஆமென், விக்கிரகத்திற்கு பின்னாக போகிற மனுஷனிடத்திலே சம்பந்தம் கலக்காமல், இயேசுவை திருமணம் பண்ணாமல், சேவிக்காம, பணியாம, நிறைய வார்த்தைகள் அங்க எழுதியிருக்கு. சேவிக்கல, சேவிச்சா, பணிந்து கொண்டா, பலிபீடத்தை ஏற்படுத்தினா, விக்கிரக தோப்ப எந்த விதத்திலும் விக்கிரகத்திற்கு உலகத்திற்கு உண்டான காரியங்கள் நம்மிடத்தில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவனுடைய கிரியை வேணுமா? தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்க வேணும். ஆமென். மலை மேலே குட்டப்பட வேணும். பலிபீடம் செப்பனிடப்பட வேணும். செப்பனிடப்பட்ட பலிபீடத்தை என் ஆண்டவர் அங்கீகரிக்கிறவர். இதுவரைக்கும் பிரயோஜனம் இல்லாதது, இதுவரைக்கும் இந்த சரீரம் ஒன்றுக்கும் ஆகாதது, என் ஆண்டவர் பிரயோஜனம் உள்ளதாய் கர்த்தர் மாற்ற இந்த 2025 கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இது தேராது, இது உனத்துக்கும் உதவாதுன்னு சொன்னது எல்லாம் சீர்படுத்தப்பட்டு செப்பனிடப்பட்டு தேவன் வந்து இறங்குகிற ஸ்தலமாய் இந்த ஆலயம் ஒவ்வொன்றும் மாற வேணும். அல்லேலூயா. மாற்றுவதற்கு உங்களை செப்பனிட்டு நீங்க தேவ சமூகத்திலே பலியாய் ஒப்பு கொடுத்து உங்கள் சத்துருக்களை, பாகாலின் தீர்க்கதரிசிகள், பாகாலுக்கு உண்டான விக்கிரகத்திற்கு உண்டான எந்த தடயமும் இந்த சரீரத்துல, இந்த ஆலயத்துல காணப்படக்கூடாது. அழித்து போடுங்கள். தேவன் சேமத்தை கட்டளையிடுகிறார். அதுக்கு பிறகு லேசா வந்துடல மழை. அதற்கு பிறகு போய் எலியா பணிந்து
முகம் முழங்காலில் படும்படி குனிந்து தன்னை தாழ்த்தணும். யாரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்துகிற மனுஷன் அவர் உயர்த்தப்படுவார். ஆமென். எலியாவுக்கு இந்த வல்லமை, இந்த அதிகாரம் எங்க இருந்து வந்தது? இது தேவனிடத்துல இருந்து வந்தது. நிறைய காரியம் எலியாவை குறித்து எழுதப்படாமலே இருக்கிறது. நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். முழங்கால் படியிட்டு முகம் முழங்கால போற மாதிரி இங்க நீங்க போட்டு பாருங்க, வராது. என்ன பண்ண முடியாது. என்ன பண்ணோம்? முட்டும். என் ஆண்டவர் 2 பேரை சாப்பாடு கொடுத்து 40 நாள் ஓடுறதுக்கு பலன் தருகிறவர். ஆமே. 40 நாள் ஓடுன மனுஷனுக்கு வயிறு இருக்குமா? இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வயிற்றை பெருக்க வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். முழங்கால் இல்ல, முகம் என்ன பண்ண மாட்டேங்குது. அதனாலதான் இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா நின்னுகிட்டே குனிறான். எப்படியாவது முழங்கால முட்டியில என்ன பண்ணிடணும்? முகம் போடணும்னு. எங்க அங்க பாதி வரைக்கும் தான் போகுது, கீழே என்ன பண்ண முடியல, போக முடியல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பண்ணித்தான் போய் பாரு, கிழக்க பாரு, ஏதாவது மேகம் தெரியுதா? போய் பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. 7 தடவை போய் பாடுறா. 7வது தடவை பார்க்கும் போது ஒரு உள்ளங்கை அளவுக்கு ஒரு மேகம் என்ன பண்ணுது? எழும்புது. சீக்கிரமா கிளம்பு. ஆமென். சொல்லிட்டு இருக்கும் போது பெரும் கார் இருள் மேகம் மூடினது. ராஜா கிட்ட போய் சொல்லு, வாசிங்களேன். அதற்குள்ளாக காற்றுகளினாலும் பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். நல்லா கவனிங்க, வார்த்தை பாரு. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு ஆகாவுக்கு முன்னாடி ரதத்துல போறவன் எலியாவுக்கு முன்னாடி கிளம்பி ரதத்துல ஏறி போகிற மனுஷன். ஆமென். ஆகாவுக்கு பிறகு அறையை கட்டிக்கொண்டு ஓட ஆரம்பிச்ச மனுஷன் ஆகாவுக்கு முன்னாடி போய் இஸ்ரேலிலே இருந்தான். ஏன்? கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வு மாற்றப்பட வேண்டாம். இதே உபத்திரவமான வாழ்வு இல்லை, வேதனை நிறைந்த வாழ்வு இல்லை. இது நமக்கு சொந்தமானது கிடையவே கிடையாது. நம்ம சம்பூர்ணம் உள்ளவர்களாக நம்முடைய தேவன் நம்மை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். விக்கிரகத்திற்கு இடம் கொடுக்காதபடி, விக்கிரகமாய் தோன்றுகிற எல்லா காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதபடி கிறிஸ்து இயேசுவை முன்னிறுத்த இந்த பலிபீடத்தை செப்பனிடுங்க. உங்க சரீரமாகிய பலிபீடத்தை செப்பனிட்டு பலி செலுத்துங்க. துதி பலி புறப்படட்டும். என் ஆண்டவர் ரத்தத்தை விரும்பல, ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் விரும்புகிறார். உதடுகளின் காளைகளை கர்த்தர் விரும்புகிறார். அந்த தேவனுக்கு பலி செலுத்துங்க. அவர் அக்கினிமயமாய் வந்து அங்கீகரித்தால் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும், உங்கள் தேவைகள் சம்பூர்ணமாக்கப்படும். இந்த பூமியில நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களும் ஒடுங்கி போனவர்களும் என்று இருந்த காலங்கள் மாற்றப்பட்டு கிறிஸ்துவை நம்பினவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். கிறிஸ்துவை நம்பினவர்கள் அவர்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட மனுஷன் அது பிறகு நம்ம வாசிச்சு பார்த்தோம்னு சொன்னா எலியா ஜீவனுக்கு பயந்து ஓடுகிற மனுஷனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய கரம் எங்கே போனது? கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தேவன் உங்களை வெறுத்து விடவில்லை, உங்கள் தேவன் உங்களை மறந்து விடவில்லை. உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்க சகல ஜனங்களை பார்க்கிறோம். இப்படிதான் நம்ம ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார்? நான். அப்படி சொல்றேன். தேவனுடைய பிள்ளைகளே, எலியா தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எலியாவின் சால்வை பூமியிலே விழுந்தது. இந்த சால்வை எடுத்துக்கொண்டு
எலிசா யோர்தான் கிட்ட வந்து முறுக்கி, எலியாவின் தேவன் எங்கே? கொஞ்சம் அந்த இடத்துல நம்மளை நிறுத்தி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எவ்வளவு வெறி கொண்டு ஒண்ணு தேவனால் நடக்கணும் இல்லையா? நான் அடிக்கிற அடியில நாச்சு என்ன பண்ணணும்? இந்த யோர்தானு ரெண்டா போகணும். அந்த வேகம் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்குள்ள இருந்து வெளிப்பட வேணும். யாருக்காக? நம்ம என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போறோம்? ஒண்ணும் கொண்டு போக போறது கிடையாது. ஆமே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அடுத்த 8 9வது வசனம் வாசிங்க. வாசிங்க. நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. இல்ல, பானபலியாய் நான் என்ன பண்றேன்? ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்நாளிலே கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? எனக்கு மட்டுமா தருவார்? எனக்கு மட்டும் இல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற அத்தனை பேருக்கு என்ன பண்ணுவாரு? அது தருவார். என்ன பண்ணணும்? பானபலியா வார்க்கணும். என்ன பானம்னா என்னது? பானம்னா என்னது? குடிக்கிறது தண்ணீர். ஆமென். தண்ணீரை போல என்ன பண்றேன் நான்? என்னைய ஆமென். எப்படி யார் தண்ணீரை போல ஊத்துனது? இயேசுநாதர் பாதத்து பக்கத்துல ஒரு ஸ்திரீ கடந்து வந்து அழுது அழுது கண்ணீரினாலே பாதத்தை நனைத்து தன்னை பானபலியாய் ஊற்றினாலே அவளுக்கு இரக்கம் கிடைத்தது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களையும் பானபலியாக ஆமென் இந்த பலிபீடத்தை செப்பனிட்டு துதி பலியை தேவனுக்கு நீங்கள் செலுத்தும் போது உங்களுக்காகவும் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் ஆமென். யாரை தொடரும்? என்னதான் தொடரும். உங்களுக்கு வேணும்னா ஆமென் உங்கள் பலிபீடத்தை என்ன பண்ணுங்க? செப்பனிடுங்க. உங்கள் குறைகளை உணர்ந்து தேவனுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணுங்க? செவி கொடுங்க. பாகாலுக்கு பின்னாடி போகிற எண்ணம், உலக ஆஸ்திகளுக்காக ஆசைகளுக்காக உலகத்தின் பக்கம் போகிற எண்ணம் இதோடு முடிவுக்கு வரப்பட வேணும். தேவன் ஒருவர் இருக்கிறார். இது எல்லாம் அழிந்து போகும். அழியாத நித்திய ஜீவனை தந்தருகிற கர்த்தர் உங்களுக்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி இந்த பூமியிலே கர்த்தரின் நாமம் மகிமைப்படும்படி நம்மை அவருக்காக ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நமக்கு தொடரும்படி கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். ஆமென். இதோட மட்டும் இல்ல, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க அவர் என்னோடு கூடவே இருப்பார். அல்லேலூயா. கண்களை மூடிக்கும். நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்கள் தேவரீருடைய இரக்கம் கிருபை ஆளுகை சொந்தமானதுக்காக நன்றினார்கள். எண்ணிலடங்காத நன்மைகளை கிருபைகளை எங்கள் தேவன் எங்களுக்கு தந்தரலே எங்களை நிலைநிறுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஐயாவே, உங்களுடைய ஜனம் நாங்கள் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரணுங்கிற எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் அதற்காகத்தான் எங்களை அழைத்து நம்முடைய அழைப்பு எங்களை உறுதிப்படும்படி எங்களை சீர்படுத்துகிறதையுமே அன்றைக்கு தேசத்துக்கு சேமம் வந்தது. பாகால் அதமாக்கப்பட்ட போது, தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்த போது, கர்த்தர் நீர் பலியை அங்கீகரித்த போது, தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்த போது தேசத்திற்கு சேமம் வந்தது. இந்த நாளில் எங்கள் குடும்பத்திற்கு சேமம் வரட்டும்.
ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு சொந்தமாகட்டும், எங்கள் குடும்பத்திற்கு சொந்தமாகட்டும், எங்கள் சபைக்கு சொந்தமாகட்டும், இந்த கிராமத்துக்கு சொந்தமாகட்டும், இந்த தேசத்திற்கு சொந்தமாகட்டும், இந்த உலகத்திற்கு சொந்தமாகட்டும். சொந்தமாக்கப்பட்டு கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வல்லவராய் கடந்து வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மிஸ்பாவின் ஜனம் ஒவ்வொன்றிற்கும் கர்த்தர் நீர் இருதயத்தை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி தேவரீர் பலிபீடத்தை செப்பனிட கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் நீ தந்த ஞானத்தின்படியே நாங்கள் உம்முடைய பலியை எங்களிடத்திலிருந்து ஒப்புக் கொடுக்க கர்த்தரை கிருபை பாராட்ட நீ போதுமானவராய் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாளுடைய சமூகத்திலே கடந்த ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் இரக்கங்களினால் மூடி மறைத்துக் கொள்ளும். தேவதாய் வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தலைமையிலே நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இம்மட்டும் எங்களை கைவிடாத நல்ல தேவன். இந்த மனமகிழ்ச்சி நாளில் நாங்கள் ஜீவனோடு நிற்க கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே நிற்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இரக்கங்களினால் சேர்த்துக்கொள்ள நன்மையினால் முடிசூட்ட எங்கள் தேவனின் வல்லவர். சாத்தானுடைய தந்திரங்களை அதமாக்கி போட்டு எங்களுக்கு பலனை, சுகத்தை, ஜீவனை கட்டளையிட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய ஆளுகை விளங்கட்டும், ஆசீர்வதியும், தேவதாயை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் நித்திய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பசுல பேருக்கு பசுல போறவங்க